யாழ்ப்பாணத்தில் முதலாக கலப்பு திருமணம். அது என்ன கதைன்றத வீடியோ முழுசா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப வீடியோக்குள்ள வந்தா காலையில வழக்கம் போல எழும்பி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதோட இன்றைக்கு ஜிம்முக்கு விடுமுறை, அதனால் அவசரம் இல்லாம ஆறுதலா எழும்பி ஒரு 100 புஷ்அப்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதை முடிச்ச கையோட சுட தேநீர். நைட்டு ஃபுல்லா நல்ல மழை, விடி எழும்ப ஜில்லன்னு இருந்துச்சு. டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தாலே சாப்பாடே முடிச்சிட்டேன். இவ்வாறாக இன்றையான அடிப்படை வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியில போக வேண்டிய மெயின் வேலை அது எங்கேண்டா நல்லூர் கோயிலுக்கு முன் வீதியில ஒரு புக் கொண்டு ரிலீஸ் பண்றாங்க. 2 நாளுக்கு முன்னுக்கே நம்முடைய டிரெக்டர் நண்பர் கால் பண்ணி இவ்வாறாக அழைப்பு விட்டார். நல்லூர் கோயிலுக்கிட்ட போய் லொகேஷனை தேடி நிறைய நேரம் அலைஞ்சேன். பிறகு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போய் இருந்துட்டேன். அங்க போனா ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. நிறைய பெரியாக்கள் வந்திருந்தாங்க. நண்பரும் என்ன பார்த்துட்டு பக்கத்துல வந்து இருந்தார். இன்றைக்கு இவர் தான் ஆர்கனைசர். பையன் பேசுறத பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையாண்டு. பிறகு கேட்டா தான் தெரிஞ்சது இரவிரவா தூக்கமே இல்லாம இருந்து பிராக்டிஸ் பண்ணான்னு சொல்ல வந்தேன். இதான் நண்பர்களே அந்த ரிலீஸ் ஆன புக். மலைநாட்டு மக்கள் படுற துன்பங்கள் அதை பற்றி ஒரு புக் இது. அங்க போனதுல ஒரு பெனிஃபிட் என்னண்டா நிறைய இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டரி எல்லாம் அறிஞ்சு கொண்டேன். இந்த வாய்ப்பை தந்த நண்பருக்கு மிக்க நன்றிகள். அப்படியே அங்க இருந்து கிளம்பி வேற வழியில ஃபுட் சிட்டில ஒரு ஷாப்பிங்க போட்டுட்டு வீட்டை வந்தா சம்மமல. அதனால் ஈவினிங் மட்டும் எங்கேயும் வெளிக்கிடல. இந்த வீடியோவில் புது நண்பர் ஒருவரின் அறிமுகம். இன்றைக்கு அவருடன் தான் ஈவினிங் போல வெளிக்கிட்டு டீ கடைக்கு போயிட்டேன். ஆனா இன்றைக்கு போனது வளமையான ஸ்பாட் இல்ல. பசங்க எல்லாரும் சேர்ந்து நைட்டுக்கு கிரிக்கெட் விளையாடுவோம் ஒரு பிளான். அதனால் நாங்க போக முன்னமே அவங்க வந்துட்டாங்க. இந்த இடம் அவங்க செலக்ட் பண்ண இடமே. பரவாயில்ல, இவங்களால இன்னொரு டீ ஸ்பாட் அன்லாக் பண்ணியாச்சு. பட் எங்கட ஸ்பாட்டுக்கும் போகாம இருக்க கூடாதுல, அதனால அங்கேயும் போயாச்சு. அங்கதான் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கலப்பு திருமணம் நடந்துச்சு. கடைசியில நம்ம மாமாவும் கல்யாணம் முடிச்சிட்டான். பட் ஒரே ஒரு டவுட் தான், நைட்டுக்கு தாலி கட்டினா மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்ப நடக்கும்? ஐ மீன் ரிசப்ஷன் சொன்னேன். திருமணம் முடிய கல்யாண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு நாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். அங்க போனது 8 மணிக்கு 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். போன கையோட டீமை பிரிச்சுட்டு மேட்சுக்குள்ள இறங்கியாச்சு. அப்படி இப்படி 10 மணி மட்டும் நல்லாவே போச்சு மேட்ச். நிறைய நாளுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாடினதால மிக்க சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடன் வீட்டை வந்து இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.